ப்ரோ, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில எப்பவாவது நாம் பிறந்ததே ஒரு மிஸ்டேக்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், உங்க ஃபெயிலியர்ஸ், மத்தவங்க சொன்ன வார்த்தைகள், உங்க வீக்னஸ், உங்க கடந்த கால தவறுகள், இவையெல்லாம் சேர்ந்து நான் தேவையில்லாதவன், என்னால யாருக்கும் பயனில்ல, நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு நினைக்க வச்சிருக்கா? நீங்க மட்டும் இல்ல, பைபிள்ல இருந்த பெரிய தீர்க்கதரிசி எரேமியாவுக்கே ஒரு கட்டத்துல அப்படிதான் ஃபீல் ஆயிடுச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, தேவனுடைய கைகளில் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், அவரே நான் பிறந்த நாளே சபிக்கப்பட்டதா இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க இப்படி ஃபீல் பண்றது புதுசே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்துக்கு நீங்க தேவை. ஆமா, நீங்க தேவை. இந்த வீடியோவை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க கூட தேவனுக்கு உங்களை பற்றிய ஒரு பிளான் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க மூச்சு விடவே மாட்டீங்க. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் தவறு செஞ்சிருக்கோம், நம்ம எல்லாரும் விழுந்திருக்கோம், நம்ம எல்லாரும் சில டிசிஷன்ஸ்ல ஃபெயில் ஆகி இருக்கோம். ஆனா கவனிங்க, நாம் மிஸ்டேக் செய்திருக்கலாம், ஆனா நான் மிஸ்டேக் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நான் மிஸ்டேக் செய்திருக்கலாம், ஆனா நான் மிஸ்டேக் கிடையாது. பைபிள் சொல்லுது, தேவன் படைத்த எல்லாமே நல்லது. அப்படின்னா உங்களையும் சேர்த்துதான். சில நேரம் நம்ம ஃபீலிங்ஸ் பொய் சொல்லும். மைண்ட்ல எனிமி வந்து விஸ்பர் பண்ணுவான், நீ வொர்த்லெஸ், நீ யூஸ்லெஸ், நீ யாருக்கும் தேவையில்லை, நீ ஒரு மிஸ்டேக்னு சொல்லும். ஆனா அது உண்மை இல்ல, அது பொய். ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் உங்களை பிளான் பண்ணி பெறாம இருக்கலாம், ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே ரிஜெக்ஷனை சந்திச்சிருக்கலாம், ஒருவேளை நீ வேண்டாதவன்னு யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனா இத மட்டும் மறந்துடாதீங்க, மனுஷங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா தேவன் ஒருபோதும் ரிஜெக்ட் பண்ணல. அதனால்தான் இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க. ஜாபேஸ்னு ஒரு மனிதன் இருந்தார். அவரோட அம்மாவே அவருக்கு வேதனையின் மகன்னு பெயர் வச்சாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மள நம்ம அம்மாவே அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனா ஜாபேஸ் அந்த லேபிள நம்பல. அவர் அந்த பெயரை விட தேவனோட பிராமிஸ நம்பினார். அவர் சொன்னார், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விரிவாக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் அவரோட பெயரை மாற்றல, ஆனா அவரோட எதிர்காலத்தை மாற்றிட்டார். இத கொஞ்சம் கவனிங்க. தேவன் உங்க லேபிள மாற்றாமலே உங்க லைஃப மாற்ற முடியும். மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னு முக்கியம் இல்ல, தேவன் என்ன சொல்றாருன்னு தான் முக்கியம். இன்று உங்களை மிஸ்டேக்னு சொல்றவங்க இருக்கலாம், நீங்களே உங்களை மிஸ்டேக்னு நினைக்கலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? நீ மிஸ்டேக் இல்ல, நீ என் மாஸ்டர் பீஸ். இத கவனமா கேளுங்க. நீங்க ஒரு மிஸ்டேக் இல்ல, நீங்க ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க தேவையில்லாதவர் இல்ல, நீங்க தேவனுடைய சிறந்த படைப்பு. நீங்க மதிப்பு மிக்கவர், நீங்க நேசிக்கப்படுறவர், நீங்க தேவையானவர். இன்னும் மூச்சு விடுறீங்களா? அப்படின்னா தேவன் இன்னும் உங்க ஸ்டோரிய முடிக்கல, ப்ராசஸ்ல இருக்கு. உங்க வாழ்க்கையில பெஸ்ட் இன்னும் வரப்போகுது. அதை விசுவாசிங்க, அதை எதிர்பாருங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னா நீ மிஸ்டேக் இல்ல, நீ தேவனுடைய மாஸ்டர் பீஸ். காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.